முட்டி முட்டி ஏறினாலும் முட்டாள் மூலையிலே ஒன்றும் ஏறாது. இந்த பழமொழிக்கான கதையை கேட்கலாமா? முட்டாள்களுக்கு 1000 அறிவுரை சொன்னாலும் அத்தனையும் வீண் என்பது போன்று நடந்து கொள்வார்கள். அவர்களில் ஒருவன் நல்லமுத்து. பெயர்தான் நல்லமுத்து. ஆனால் ஒன்று கூட அவனை நம்பி செய்ய முடியாது. இருந்தாலும் அவனுடைய அண்ணன் தங்கமுத்து நல்லமுத்துவை எப்படியாவது திருத்திவிட வேண்டும் என்று பெருமுயற்சி எடுத்து வந்தார். ஒரு சமயம் தட்டுமுட்டு சாமான்களை ஏற்றிக்கொண்டு வெளியூரில் விற்க நினைத்த தங்கமுத்து மாட்டு வண்டியில் சாமான்களை ஏற்றி முடித்தவுடன் தனது தம்பி நல்லமுத்துவிடம், நான் முன்னால் வண்டியிலே உட்கார்ந்து ஓட்டி செல்கிறேன், நீ பின்னால் ஏதாவது ஜாமான்கள் விழுகிறதா என்று பார்த்து கொண்டே நடந்து வா என்று சொல்லியிருந்தார். சரிங்கண்ணே, நீங்கள் சொன்னபடியே செய்கிறேன் என்று சம்மதம் கொடுத்தான் நல்லமுத்து. வண்டியில் ஏற்றப்பட்ட சின்ன சின்ன சாமான்கள் மேடு பள்ளத்தில் வண்டி செல்லும்போது விழுந்து வந்தன. அவற்றையெல்லாம் எடுத்து போடாமல் வந்தான் நல்லமுத்து. சந்தேகம் கொண்ட தங்கமுத்து, டேய் தம்பி என்று அழைத்தார். என்ன அண்ணே என்றார் நல்லமுத்து. ஏதாவது சாமான் விழுந்ததா? ஆமண்ணே, விழுந்தது. எடுத்துட்டு போட்டியா? இல்லை அண்ணே. ஏன் எடுத்து போடலடா? நீங்கள் விழுகிற சாமானை பார்த்துட்டு தான் வர சொன்னீங்க, எடுத்து போட சொல்லலையே அண்ணா. அட முட்டாள் தம்பியே, இனிமேல் எது கீழே விழுந்தாலும் பத்திரமா எடுத்துக்கொண்டு வா என்றார் தங்கமுத்து. அப்படியே செய்கிறேன் அண்ணா என்று கூறினான் நல்லமுத்து. சிறிது தூரம் வண்டியை ஓட்டிய தங்கமுத்து தம்பி என்று அழைத்தார். கையில் ஒரு பொட்டலத்துடன் வண்டிக்கு முன்னே ஓடினவன் அண்ணா என்றான். ஏதாவது கீழே விழுந்ததா என்று கேட்டார் அண்ணன். விழுந்தது அண்ணா என்றான் தம்பி. என்ன செய்த என்று கேட்டார் தங்கமுத்து. பத்திரமாக எடுத்து பாதுகாப்பாக வைத்திருக்கிறேன் என்றான் நல்லமுத்து. அது என்ன பொருள் என்று கேட்டான் தங்கமுத்து. இதோ நீங்களே பார்த்துக்கோங்க என்ற துணி மூட்டையை விரித்து காட்டினான். அதில் மாடு ஓட்ட சாணம் இருந்தது. அட முட்டாள் தம்பியை, என்னடா இது, சாணியை எடுத்து வச்சிருக்க என்று கோபத்துடன் கேட்டார் அண்ணன். அண்ணே, நீங்கள் எது விழுந்தாலும் எடுத்து பத்திரமா கொண்டு வர சொன்னீங்க. நானும் கவனமாக தான் பார்த்துக்கிட்டு வந்தேன். வண்டி மாடு போட்ட சாணம்தான் கீழே விழுந்தது. அதனால் நீங்கள் சொன்ன மாதிரியே கீழே விழுந்ததை பத்திரமா எடுத்து வைத்தேன் என்றான் நல்லமுத்து. அட முட்டா பையில, உன்னை இந்த ஜென்மத்தில் திருத்த முடியாதுடா. உன்னை திருத்த நினச்ச நான் தான் முட்டாள் என்று தங்கமுத்து தன் தலையிலேயே அடித்து கொண்டான். முட்டாள் பழிவாங்க துடிப்பான், புத்திசாலி மன்னித்து விடுவான், அதி புத்திசாலி அந்த இடத்திலிருந்தே விலகி விடுவான். நீங்கள் எந்த வகை என்று கூறுங்கள் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உல்டா உலகத்தை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.